வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு தேசத்தோட அடையாளம் அதோட பழங்கதையோட எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க, இலங்கையோட தோற்றம் பற்றிய புராண கதைக்குள்ளேயும் அதோட முதல் மக்கள் யாருங்கிற கேள்விக்குள்ளேயும் ஆழமா ஒரு பயணம் போவோம். ஒரு நாடு எப்படி உருவாகுது? நாம தலைமுறை தலைமுறையா கேட்டு வளர்ற கதைகள்ல இருந்தா, இல்ல தொல்லியல் சான்றுகள், வரலாற்று பதிவுகள் மாதிரி உண்மையான ஆதாரங்கள்ல இருந்தா, இந்த ஒரு கேள்விதான் நாம பேச போற முழு விஷயத்துக்கும் வழிகாட்டியா இருக்க போகுது. சரி வாங்க, இந்த புராண கதையோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிக்கலாம். நம்ம பயணம் பாலி மொழியில எழுதப்பட்ட ஒரு பழமையான சரித்திர நூலான மகாவம்சத்திலிருந்து தொடங்குது. அப்போ இந்த மகாவம்சம்னா என்ன? அது வெறும் ஒரு புத்தகம் கிடையாதுங்க. அது ஒரு மாபெரும் காவியம். இலங்கையோட ஆரம்ப கால வரலாற்றை ரொம்ப விரிவாகவே சொல்லுது. சொல்லப்போனா சிங்கள மக்களோட தேசிய மற்றும் மத அடையாளத்தோட ஆணிவேராவே இதை பார்க்கறாங்க. நாம பார்க்க போற அந்த முழு கதையும் இந்த புத்தகத்துல தான் இருக்கு. சரி, இப்போ நாம கதையோட மையப்புள்ளிக்கே வந்துட்டோம். நாடு கடத்தப்பட்ட ஒரு இளவரசன், சக்தி வாய்ந்த ஒரு உள்ளூர் ராணி, இவங்க 2 பேரோட வியத்தக சந்திப்பு தான் இந்த கதை. இந்த டைம்லைன் கதையோட முக்கிய திருப்பங்களை அழகா காட்டுது பாருங்க. கதை இப்படிதான் தொடங்குது. கிமு 543ல இளவரசன் விஜயனை அவங்க அப்பாவே இந்தியால இருந்து நாடு கடத்திடுறார். அவன் இலங்கையில வந்து இறங்குற நாள் ரொம்ப புனிதமான ஒரு நாள். அதாவது புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த நாள்னு மகாவம்சம் சொல்லுது. அங்க அவன் உள்ளூர் எக்க பழங்குடியினரோட ராணியான குவேனியை சந்திக்கிறான். குவேனி அவனுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறா. இந்த தீப ஜெயிக்க நான் உனக்கு உதவுறேன், அதுக்கு பதிலா நீ என்ன ராணி ஆக்கிக்கணும்னு. விஜயனும் சரின்னு சொல்றான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தூய்மையான ஆரிய வம்சத்தை உருவாக்கணும்னு சொல்லி குவேனியையும் அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களையும் காட்டி கொடுத்து விரட்டிடுறான். இதன் பிறகுதான் இலங்கையோட முதல் சிங்கள ராஜ்யத்தை நிறுவுறான். பாத்தீங்களா, அதிகாரம், காதல், துரோகம்னு எல்லாமே நிறைஞ்ச ஒரு காவிய கதை இது. இந்த ஒரு வரி இந்த முழு கதையோட சாராம்சத்தையும் அப்படியே பிழிஞ்சு கொடுக்குது இல்லையா? இது வெறும் ஒருத்தரோட வெற்றியை பத்தின கதை இல்ல, இது ஒரு புதிய தேசம் உருவான கதை. சரி, இந்த காவிய கதை கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நிஜமான வரலாறு என்ன சொல்லுது? வாங்க, இப்போ நாம புராணத்துல இருந்து நேரா தொல்லியல் சான்றுகளுக்குள்ள குதிக்கலாம். இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு. மகாவம்சம் என்ன சொல்லுதுன்னா, விஜயன் வர்றதுக்கு முன்னாடி அந்த தீவுல ஏதோ அமானுஷ்ய சக்திகள் கொண்ட எக்கர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லுது. ஆனா தொல்லியல் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அங்க பல்லாயிரக்கணக்கான வருஷமா நம்மள மாதிரி நவீன மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லுது. அதே மாதிரி விஜயன் வந்ததுக்கு அப்புறம் தான் வரலாறு தொடங்குச்சுன்னு புராணம் சொல்லுது. ஆனா அதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க கற்கால கலாச்சாரங்கள் நல்லா தழைச்சு ஓங்கி இருக்குன்னு ஆதாரங்கள் சொல்லுது. அப்போ இந்த எக்கர்கள்னு சொல்லவங்க நிஜத்துல யாரு? இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது. தொல்பொருள் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, சுமார் 30,000 வருஷத்துக்கு முன்னாடி. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பழமையான பழாங்கொடை மனிதன் மாதிரி வேட்டைக்கார சமூகங்கள் அங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்க தான் இன்னைக்கும் இலங்கையில இருக்கிற கடைசி பழங்குடியினரான வேடுவர்களோட முன்னோடிகளா இருக்கலாம்னு பல ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. ஒரு 2500 வருஷம் பழமையான ஒரு கதை இன்னைக்கும் ஒரு நவீன நாட்டோட அடையாளத்தை எப்படி தீர்மானிக்க முடியும்? ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க, இந்த விஜயன் கதையோட நிழல் இன்னைக்கும் எப்படி இலங்கை மேல விழுதுன்னு பார்க்கலாம். சொல்லப்போனா இந்த மாதிரி கதைகள் தான் ஒரு நாட்டுக்கு அதோட பர்த் சர்டிபிகேட் மாதிரி. இது வெறும் கதை இல்ல, ஒரு மக்கள் யாரு, எங்கிருந்து வர்றாங்க, அவங்க நோக்கம் என்ன, அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியா அமையுது. அந்த வகையில விஜயனோட கதை நவீன சிங்கள அடையாளத்தோட மைய தூண்கள்ல ஒன்னா இருக்கு. சரி, அப்போ இன்னைக்கு மக்கள் இதை எப்படி பார்க்கறாங்க? இந்த சார்ட்டை பாருங்களேன், உங்களுக்கே புரியும். கலாச்சார பாரம்பரியமா இதுக்கு ரொம்பவே அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதே மாதிரி அரசியல் ரீதியாவும் இதோட தாக்கம் ரொம்பவே அதிகம். ஆனா இது உண்மையா நடந்ததா இல்லையாங்கிற விவாதம் மட்டும் அறிஞர்கள் மத்தியில இன்னைக்கும் ஓயவே இல்லை. கடைசியா இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பழைய கதை ஒரு நாட்டோட நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிற சக்தியோட இருக்கும்போது அந்த நாட்டோட அடுத்த அத்தியாயத்தை எழுத போறது யாரு? நீங்களா, நானா, இல்ல நாம எல்லாருமா? இது ஒரு நாட்டோட கதைக்கும் அதோட எதிர்காலத்துக்கும் இருக்கிற ஆழமான தொடர்பை நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.